ஆறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் கோபம் தணிந்து சாந்தமாக ஆசி வழங்கும் தலம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். மலையேறி செல்ல 365 படிக்கட்டுகள் 365 நாட்களை குறிக்கிறது. திருத்தணி வெற்றி பெற்று அமர்ந்த தலம் என்பதால் சுப்பிரமணியரை வணங்குபவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் என்பது ஐதீகம். திருத்தணியில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆடி கிருத்திகை விசேஷம். லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் வேல் குத்தியும் பூக்கூடை சுமந்தும் மஞ்சள் ஆடை அணிந்து வந்து சண்முக தீர்த்த குளத்தில் குளித்து அரோஹரா முருகா என கோஷத்துடன் வரும்போது பக்தர்கள் உணர்ச்சி வெள்ளத்தில் பக்தியோடு குடும்பமாக வருவதை காணலாம். மற்ற படை வீடுகளில் கையில் வேலுடன் காட்சி தருவது போல் திருத்தணியில் சுப்பிரமணியர் கையில் வேல் கிடையாது. கையில் தாயார் பார்வதி கொடுத்த சக்திஹஸ்தம் என்ற வஜ்ர வேலுடனே காட்சி தருகிறார். அபிஷேகம் மற்றும் முக்கிய அலங்காரம் செய்யும் போது வேல் வைக்கப்படுகிறது. மேலும் மூலவர் சுப்பிரமணியர் முன்பு மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. அதுவும் முருகனை பார்க்காமல் வாசலை நோக்கி திரும்பி இருப்பதை காணலாம். சூரனிடம் சண்டையிட்டதால் முருகப்பெருமான் நெஞ்சில் பள்ளம் உள்ளது. இதை இப்பொழுதும் காணலாம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் தலவிருட்சமாக மகுர மரம் உள்ளது. தலவிருட்சம் முன்பு கற்களை கொண்டு ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து தங்கள் வேண்டுதலையும் தீபம் ஏற்றி மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிகாட்டும்படி குடும்பத்துடன் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமியிடம் வேண்டுகின்றனர். மேலும் சுவாமிகள் சிலைக்கு வெளியே இருக்கும் வேலை வணங்கி வாழ்வில் துன்பமெல்லாம் உப்பு போல் கரைந்து போக உப்பை வேல் முன்பு கொட்டுகிறார்கள்.
இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.